அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பிலிருந்து ஆர்டிக்கல் 19ல 1A அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 1Aல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான நிமோனிக்ஸ் கோட்வேர்ட் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இப்ப 19ல 1Aல என்னென்ன உரிமைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 19ல 1Aல என்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது பேச்சு உரிமை. நம்ம எங்கேயும் எந்த இடத்துல என்ன செய்யலாம், சுதந்திரமாக நம்மளுடைய பேச்சு உரிமை நிலைநாட்டலாம் அப்படின்றத 19ல 1Aல முதல்ல கொடுத்திருக்கதே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சு உரிமை பத்தி சொல்லியிருக்கு. அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அல்லது நியூஸ் பேப்பர், பத்திரிகை சுதந்திரம் பத்தியும் 19ல 1Aல குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது ஆர்டிஐ அப்படின்னு அழைக்கப்படுற தகவல் பெறும் உரிமை சட்டம், அதுவும் 19ல 1Aல குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், ரைட் டு கிரிட்டிசைஸ், அதாவது குறை கூறும் உரிமை. ஒரு ஜனநாயகம் மிக சிறப்பாக நடக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமானது என்ன சொல்றோம் அப்படின்னா கிரிட்டிசைசிங் பவர், அதாவது குறை கூறும் உரிமை இருக்கிறவாஸ் தான் ஜனநாயகம் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கிரிட்டிசைசிங் பவர் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 19ல 1Aல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய கருத்தை எந்த தங்கு தடையும் என்று என்ன செய்யலாம், சுதந்திரமாக வெளியிடுறதுக்கான உரிமையும் 19ல 1Aல குறிப்பிட்டிருக்கு. அப்ப 19ல 1Aல என்னென்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அழைக்கப்படுற ஆர்டிஐ கொடுத்துருக்காங்க. ரைட் டு கிரிட்டிசைஸ், குறை கூறும் உரிமை கொடுத்துருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 19ல 1Aல குறிப்பிடப்பட்டுள்ளது. 19ல 1A தொடர்பான 5 உரிமைகள் பார்த்தோம். இதை எப்படி எளிமையா ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 19ல 1A இதுக்கான கோடுவர் ஸ்பைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைசஸ் அப்படின்னா வாசனை திரவியங்கள். த ஸ்பைசஸ் ஆஃப் கார்டன் அப்படின்னு சொல்லி கேரளாவை சொல்லுவோம். ஸோ 19ல 1Aக்கான கோடுவர் ஸ்பைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப இந்த ஸ்பைஸ்ல இருக்க எஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்பீச், அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத இந்த எஸ் குறிக்குது. நெக்ஸ்ட், பி அப்படிங்கிறது எது குறிக்குது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், சரிங்களா, நியூஸ் பேப்பர் அதை குறிக்குது. நெக்ஸ்ட், ஐ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட், சி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ரைட் டு கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட், இ அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், சரிங்களா. ஸோ அப்ப இந்த 19ல 1Aக்கான கோடுபடி என்னது அப்படின்னா ஸ்பைஸ் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஸ்பீச், பிரஸ், இன்ஃபர்மேஷன், கிரிட்டிசைஸ், எக்ஸ்பிரஷன்.